தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மதுரை சோலை அழகுபுரம் பகுதியில் நள்ளிரவில் மது அருந்துவதை கண்டித்தவரை அரிவாளால் வெட்டிய 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பாண்டியன் வழங்க கேட்கலாம். பாண்டியன், இந்த சம்பவம் எப்பொழுது நடந்தது? பாதிக்கப்பட்டவர் யார்? இது குறித்து காவல்துறை என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது? முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக மோகன், மதுரையில் போதைப் பொருட்கள் விற்பனை குறித்து புகார் அளித்ததாக கூறி தந்தை மகனை வீடு சென்று கத்தியை காட்டி மிரட்டி கடுமையாக தாக்கிய போதை இளைஞர்களால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதன் சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகி பதைபதைக்க வைத்துள்ளது. மதுரை மாநகர் சோலை அழகுபுரம் பகுதியில் அதிக அளவிற்கு கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக தொடர்ந்து பொதுமக்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்து வந்த நிலையில் சோலை அழகுபுரம் வசிக்கும் முதியவரான பாண்டியன் மற்றும் அவரது மகன் கார்த்திக் ஆகியோரை நேற்று நள்ளிரவு போதையில் இருந்த அட்டோரி, சிக்காம், சரவணன், காவாலிமுத்து, கிரைம் பாலா ஆகிய 4 ரவுடிகள் சேர்ந்து வாள், அரிவாள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களால் தந்தை மகனை கொடூரமாக தாக்கிய கும்பல் தெருவில் கூச்சலிட்டு பொதுமக்களை மிரட்டியதோடு கஞ்சா விற்பனை செய்து வருவது குறித்து காவல்துறையினர் புகார் அளிப்பீர்களா என மிரட்டியபடி சென்றுள்ளனர். இதனால் பொதுமக்கள் கடும் அச்சத்திற்கு ஆளாகியுள்ள நிலையில் போதையில் உள்ள இளைஞர்கள் கத்தியை காட்டி மிரட்டி தாக்குதலுக்கு ஆளான தந்தை, மகன் ஆகிய இருவரும் அரசு ராஜாஜி மருத்துவமனையில் தற்போது அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தந்தை மகனை தாக்கி பொதுமக்களை அச்சத்திற்கு ஆளாக்கும் சிசிடிவி தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாநகரில் பொதுமக்கள் அதிக அளவிற்கு உள்ள சோலை அழகுபுரம் பகுதியில் கஞ்சா போதையில் இளைஞர்கள் கத்தியை காட்டி தாக்கிய பொதுமக்களை மிரட்டிய சம்பவம் சட்ட ஒழுங்கை கேள்விக்குறியாகி உள்ளது. இந்த காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி பரவி வருகிறது. இது குறித்து ஜெகிந்தபுரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மோகன், விரிவான விவரங்களையும் சிசிடிவி காட்சிகளையும் பதிவு செய்ததற்காக நன்றி.